So, do you need help? அழகு. உங்களுக்கு திருஷ்டி தான் ஜாஸ்தியா இருக்கு. வேற ஒண்ணு பாத்தீங்களா? சவுண்ட் வந்துச்சுல்ல. திருஷ்டி தான் ஜாஸ்தியா இருக்கு. சுத்தி போட்டா அதான் சரியாயிடும். இல்ல இல்ல நிஜமா சத்தியமா அவ்வளோ அழகா நடிச்சிருந்தீங்க. ஒவ்வொருத்தவங்களும் உங்களை மாதிரி ஒருத்தர் வீட்டுல இருக்கணும்னு எல்லாம் பேச்சு ஒரே உங்க பேச்சு தான். பிரம்மாதமா நடிச்சிருக்கீங்க. என்ன தெரியுமா மீன்ஸ் எல்லாம் வருது, அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ஹீரோயின் மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு பொண்ணு வேணுமோ வேண்டாமோ உங்களை மாதிரி ஒருத்தர் எல்லா குடும்பத்துக்கும் வேணும்னு பேச்சு. அடுத்த தடவை வரும்போது அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு வர பாருங்க. ஊரே கொண்டாடிட்டு இருக்கு உங்களை. இப்பதான் ஒரு ஸ்டோரி ஃபுல்லா The heroine is beautiful. Or I have to bring my heroine itself. You should get beating. Acting is not a problem, but you should get beating from him. இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல்நலக்குறைவு காரணமா இன்னைக்கு காலமானாரு. அவருடைய வயது 84. சென்னை நீலாங்கரையில இருக்கிற இல்லத்துல இன்னைக்கு பாரதிராஜா காலமானாரு. அவருடைய மறைவு திரையுலகினரை சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. இந்நிலையில்தான் அவருடைய உடல்நிலை மோசமா இருந்த சூழ்நிலையில பாடலாசிரியர் ஸ்னேகன் மற்றும் அவருடைய மனைவி கனிகா 2 பேரும் சந்திச்சு பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அண்ட் அதே சமயம் பாரதிராஜாவை நடிகை ராதிகா சந்திச்சிருந்தாங்க. அந்த வீடியோ கூட சோசியல் மீடியால வைரல் ஆனிச்சு. அதுவும் நடிகை ராதிகா தாய் கிழவி படத்துல சிறந்த நடிப்பை கொடுத்திருந்தாங்க. இதை பாராட்டு விதமா தான் பாரதிராஜா ராதிகாவை சந்திக்க வர சொன்னாரு. அப்போ ராதிகாவை பாராட்டி இருந்தாரு. அந்த வீடியோவை மகிழ்ச்சியுடன் ராதிகா வெளியிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? தாய் கிழவி பாத்தீங்களாமே? நல்லா சூப்பரா. நேஷனல் அவார்டு ஏக்கா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் உங்க காலில் வந்து வச்சிடுற. இயக்குனர் பாரதிராஜாவால பல நடிகர் நடிகைகள் உருவாகியிருக்காங்க. அப்படி வந்தவங்க தான் ராதிகாவும். ராதிகா இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே பாரதிராஜான்னு பல இடங்களை சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்துதான் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு ஓடோடி வந்த ராதிகா கண் கலங்கி ரொம்பவே அழுதாங்க. அதோட அவருடைய உடல் பக்கத்திலேயே அமர்ந்தும் இருக்காங்க. அண்ட் பாரதிராஜாவுடைய உடலுக்கு திரைப்பிரபலங்கள் மட்டும் இல்லாம அரசியல் பிரபலங்கள் பலருமே வந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.